ஆண்டவர் நம்மை இங்க வைக்கல, இங்க வச்சிருக்காரு. அன்னை மரியாள் நம்மை இங்க வைக்கல, இங்க வச்சிருக்காங்க. ஆண்டவர் அறிவு கூர்ந்தவர், அறிவாற்றல் உள்ளவர். ஆனாலும் அவர் நம்மை காக்க வைத்திருக்கும் இடமானது இந்த இதயம். ஆகையால் தான் அந்த இதயத்தை நாம் போற்றுகிறோம், வணங்குகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இதயம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். குற்றங்கள் குறைகள் இருப்பதுதான் வாழ்க்கை. யார் வாழ்க்கையில குற்றம் இல்லை, யார் வாழ்க்கையில குறைகள் இருக்க? எல்லா வாழ்க்கையிலும் இருக்கு. அந்த குற்றத்தையும் குறையும் நீக்கிறதுக்கு நம்ம இங்கிருந்து யோசிச்சனா பதிலே கிடைக்காது. நம்ம பிரச்சனையே அதுதான், நம்ம பிரச்சனையே அதுதான். அந்த குற்றங்களுக்கும் குறைகளும் ஆன்சர் எங்க தேடுறோம்? நம்ம பதில் எங்க தேடுறோம்? இங்க தேடுறோம். இங்க தேடும்போது பதில் கிடைக்கலாம். ஆனால் அந்த பதில் ஒரு முடிவாக அமையாது. மாறாக அந்த குற்றங்களுக்கும் குறைகளுக்கும் பதிலை இங்கு தேடினால், இதயத்திலே தேடினால் நமக்கு பதில் கிடைக்கும். அன்பு அனைத்தையும் மறக்கும், அன்பு மன்னிக்கும், தவறுகளை பொறுத்துக் கொள்ளும், அன்பு நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த அன்பு அந்த பிரச்சனையை தீர்க்கும் சக்தி வாய்ந்தது. ஆகவேதான் நாம் ஆண்டவருடைய அன்னை மரியாளுடைய இதயத்தை போற்றுகிறோம். இன்று நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான கருத்து, ஆண்டவரே உம்முடைய இதயத்தை போல், அன்னை மரியாள் இதயத்தை போல் எங்களுக்கும் இதயத்தை தாரும்.